வீட்டுக்குள்ளே ஒரு பூட்டு போட்டு அவர அடைச்சு வைக்கணும்னு நினைக்கும்போது, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவர் பறந்து வெளியில போயிட்டாரு. இன்னைக்கு பறந்து வெளியில போனதுக்கப்புறம் குழந்தைகள சந்திக்கிற வரதில்ல. குழந்தைகள சந்திக்க வந்தா நாங்க விடுறதுக்கு தயாரா இருக்கோம். எல்லாம் நீங்க சொல்றீங்க. ஓகேவா? இது உங்க பக்க அறிக்கையில இருக்கிற உங்க பக்கம் நியாயமா இருக்கு. அவன் ஜெயம் ரவி என்ன சொல்றாரு, நான் குழந்தைகள சந்திக்க முயற்சி பண்ணும்போது, பவுன்சர்ஸ் வச்சு தடுக்குறாங்க, அனுமதிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொன்ன வார்த்தைகள் வேணா பவுன்சர்ஸா இருக்கலாமே தவிர, அவர் வந்து சந்திக்கிறதுக்கு விடாம தடுத்திருக்கலாம் அவங்க. ஏன் அப்படின்னா, இப்ப பொதுவாவே இந்த மாரி திருமண விஷயத்துல 2 பேர் கணவன் மனைவிக்குள்ள உடைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க பந்தம். இப்ப நடுவுல இருக்கிற குழந்தைகளை கருவியா பயன்படுத்துவாங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, குழந்தைய வந்து அப்பா பார்க்க விடக்கூடாது அப்படிங்கிற மாரியான கருவிகள்லாம் எல்லா இடத்துலயுமே எல்லாருமே பயன்படுத்துற ஒரு டெக்னிக் தான். அதை தான் ஆர்டியும் இந்த இடத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்ம சொல்லணும். இப்ப அவங்க சொல்றாங்கல்ல 3வது நபர் தான் தலையீட்டு காரணம் அப்படிங்கிறாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சிம்பிளா கேட்கிறேன். ஜெயம் ரவி ஒரு சினிமால நடிக்கிற நடிகர். ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக சினிமால பயணிச்சுட்டு இருக்கிற ஒரு பிரபல முன்னணி நடிகர். அவர் எத்தனையோ படங்கள்ல எத்தனையோ நடிகர்களோட சேர்ந்து ஜோடி போட்டு நடிச்சிருக்காரு. ஸோ இத்தனை நடிகர்களும் வந்து இத்தனை நடிகைகளும் இருக்கும்போது அந்த நடிகைகளோட ஜெயம் ரவி இணைச்சு ஏதாவது ஒரு கிசுகிசு வந்திருக்கா? இது வரைக்கும் வந்திருக்கா? ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களால் இந்த நடிகைகள் எல்லாமே பெண்கள் தானே. ஸோ இந்த பெண்களோட இணைச்சு ஏதாவது ஒரு கிசுகிசு வந்திருக்கா? எதுவுமே வரல. ஒரு கண்ணியமா தான் அவர் நடந்திருக்காரு. இன்னைக்கு வந்து அதாவது வந்து நீங்க ஜெயம் ரவி வெளியில போறதுக்கு காரணமா இருந்ததே நீங்க தான். ஓகே, இப்ப ஜெயம் ரவி வெளியில போயிட்டாரு. சூழ்நிலை அப்படி ஆயிப்போச்சு. நீங்க தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்க நினைக்கிறீங்க. இப்போ வந்து மறுபடியும் வந்தா என்ன அப்படிங்கன்னு நினைக்கிறீங்க. மாண்டவரை வந்து நீங்க தட்டி எழுப்பி வர வைக்க முடியுமா? இறந்து போனவங்க இறந்து போனவங்க. அது மாதிரி இந்த காதல் வந்து செத்து போச்சு. அவர் போயிட்டாரு. அதனால வந்து போன இடத்துல நான் மறுபடியும் சொல்ல கேளுங்க. போன இடத்துல அவர் வந்து கெனிஷாங்கிற பெண்ணை பார்த்திருக்காரு. அந்த பெண் கிட்ட ஏதோ இவருக்குடைய அதாவது ஒரு மனசு புண்பட்டு போயிருக்காரு. ஒரு ஆண்மகன் ஒரு மனசு புண்பட்டு போன இடத்துல ஒரு பெண் வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதலா இருந்திருக்காங்க. அந்த அந்த ஆறுதல் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து காதலா மலர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.